Hi, hello and welcome. Ungal Luxury Dose Interior. The video பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபோன் கால்ஸ் நிறைய இருந்துச்சு. தேங்க்யூ எல்லாத்துக்குமே. இப்போ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே வந்து என்ன ஒரு டவுட் கேட்குறாங்கன்னா, 200 ரூபாய்க்கு நீங்கள் என்ன மெட்டீரியல் பண்ணுறீங்க, 200 ரூபாய்க்கு என்ன மெட்டீரியல், 250 ரூபாய்க்கு என்ன மெட்டீரியல், என்ன கலர் இருக்குது, என்ன பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க, எப்படி 20 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுக்க முடியும், எல்லா இடத்துலையுமே ஒரு நாள் டெலிவரி கொடுக்க முடியுமா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமான்னு தான் கேட்டுருக்கீங்க. அதுக்குண்டான ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ. அதில் சாம்பிள் என்னென்ன இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு சாம்பிளாக காமிக்கிறேன். அப்படியே நீங்கள் லைனாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து 200 ரூபாய்க்கு ஒரு மெட்டீரியல் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மெட்டீரியல் வந்து என்ன குவாலிட்டி, என்ன கலரில், என்ன ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் நான் சொல்கிறேன். அது வந்து நமக்கு இருக்கிறதுல லைட் வெயிட் மெட்டீரியல், அது வந்து கிளாசி ஃபினிஷிங்கு. உங்களுக்கு வந்து என்ன சாம்பிள் காமிக்கிறேன். கிளாசி ஃபினிஷ் ஒரு 6 கலர்ஸ் வரும். இந்த சந்தன், காஃபி, டார்க், ரெட் செரி, இன்னொரு ஐவரி கலர்ஸ் ஒன்று இருக்குது. இது வந்து கிளாசி ஃபினிஷிங். பிவிசி டோர்ஸோட ஃபினிஷிங் வருது இல்லைங்களா, பாத்ரூம் டோர், அந்த ஃபினிஷிங்கில் வரும். ஆனால் நம்ம 200 ரூபாய்க்கு பண்ணுற மெட்டீரியலுமே வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பெட்டராக இருக்கும். நம்ம என்னென்னா இது வந்து இந்த பல்ஜ் பண்ண பல்ஜ் ஆகும். அதுதான் இது என்னன்னா லைட் வெயிட் மெட்டீரியல். இது 5.5 kg வந்து இதோட சீட்டோட வெயிட்டு. சரிங்களா. இது என்னன்னா இது 200 ரூபாய்க்கு பண்ணுற மெட்டீரியலுமே 350 பண்ணுற மெட்டீரியலோட ஒர்க்கிங் மெத்தட் வந்து எல்லாமே ஒன்று தான். நம்ம போகிற உட்லேருந்து, இன்ச்சஸ்லேருந்து, ஹேண்டில்லேருந்து எல்லாமே ஒன்று தான். மெட்டீரியலோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். இப்போ 200 ரூபாய்க்கு அடுத்து நம்மளுக்கு இது இன்னொரு சீரியஸ் மெட்டீரியல் இருக்குது. இப்போ வந்து இது கிளாசி ஃபினிஷிங். இதுக்கு அடுத்து வந்து மேட் ஃபினிஷிங் பார்க்கலாம். இது லைட் வெயிட்டில் மேட் ஃபினிஷிங். இது வந்து மேட் ஃபினிஷிங். அப்படியே வந்து இது வந்து ஒயிட்டு, ரெட் செரி, டார்க், காஃபி, சந்தன். நம்ம வந்து யூபிவிசி அந்த பிவிசி மெட்டீரியல்ஸில் டார்க் கலர் பேஸ் நிறைய இருக்கும். இது நமக்கு இண்டோரில் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு இந்த இண்டோரில் வந்து அதிகபட்சமான கலர்ஸ் வந்து நமக்கு லைட் கலர்ஸில் உங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து டார்க் கலர் நம்ம போடும்போது காம்பினேஷன் கலர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதில் வந்து டபுள் கலர் காம்பினேஷன் பண்ணலாம். ஒயிட் வித் ரெட் செரி, ஒயிட் வித் டார்க், காஃபி வித் ஒயிட்டு, சந்தன் வித் டார்க். இது மாதிரி டபுள் கலர் காம்பினேஷன் நீங்கள் என்ன வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நிறைய கலர்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்லேயே வந்து ஹெவி மெட்டீரியல். அதுவும் இல்லாமல் ஏன் இப்போ நம்ம லைட் வெயிட் போட்டுட்டு ஹெவி மெட்டீரியல் சொல்லலாம்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆனால் இப்போ லைட் வெயிட்ல இருக்கிற இந்த கலர் ஷேடு, இந்த கிரெயின்ஸ் வந்து ஹெவி மெட்டீரியல்ல வராது. இது வந்து ஹெவி மெட்டீரியல். இப்போ இது லைட்டு, இது ஹெவி. இப்போ இதோட கிரைன்ஸும் டிஃபரன்ஸ் இருக்கும். இது 6 kg வருதுன்னா இது 8 kg வரும். என்னன்னா இதோட வெயிட்டும் குவாலிட்டி வந்து கொஞ்சம் இதை விட பெட்டரா இருக்கும். இதோட மெட்டீரியல் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி எல்லாமே வந்து ஒர்க்கிங் மெத்தட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த மேட் ஃபினிஷிங்ல டபுள் கலர் ஷேட் பார்த்துட்டோம், கிளாசி ஃபினிஷ்ல ஒன்று பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து வந்து ஸ்ட்ரக்சர் டைப்னா இது மேட் ஃபினிஷிங்க்கு மேல இன்னொரு கோட்டிங் உங்களுக்கு இருக்கும். ஸ்ட்ரக்சர் டைப்னா ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட். இந்த ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்கும் அதே காமிக்க சொல்றேன். இப்போ இந்த ஹெவிக்கு அப்புறம் வரது வந்து உங்களுக்கு நிறைய கலர் பேசிக்ஸ் இருக்கும். இதுதான் ஸ்ட்ரக்சர் டைப். இது வந்து நமக்கு எந்த ஒரு ஸ்கிராச்சஸ் பண்ணாலுமே ஸ்கிராச்சஸ் ஆகாது. இது எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் ஒன்று போட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மாட்டினா ஸ்கிராச்சஸ் ஒன்றும் ஆக போறது இல்லை. அதுவும் இல்லாமல் இது லைட்டிங், இப்போ சன்லைட்லாம் படும்போது வந்து இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இதுல இருக்க கலர் பேஸும் 6 கலர் பேஸ் இருக்கு. சில்வர், ரெட் செரி கலர், காஃபி, ஐவரி, டார்க், சந்தன், கோல்டு. இதுல நம்ம காம்பினேஷன் கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணலாம். கோல்டு வித் சில்வர் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த ஐவரி கலருக்கு பார்த்தீங்கன்னா டபுள் கலர் ஷேடு வந்து நிறைய நீங்க எங்க வீடியோல பார்த்துருக்கலாம். இப்போ வந்து 1 by 1 ஃப்ரேம் ஒரு கலர், டோர் ஒரு கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. காஃபி வித் ஐவரி கலர், ஐவரி வித் டார்க், ஐவரி வித் சந்தன், ஐவரி வித் ரெட் செரி. சில்வர் சிங்கிள் கலரா போட்டால் நல்லா இருக்கும். சில்வர் வித் கோல்டு கலர் போட்டால் நல்லா இருக்கும். சில்வர் வித் காஃபி கலர் போடலாம். இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் டிசைட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்ம யூபிவிசியை பொறுத்தளவுக்கு 2-3 வெரைட்டியா பண்றோம். ஒன்று டபுள் கலர் டோரு, இன்னொன்று ஃப்ரேம் ஒரு கலர், டோர் ஒரு கலர். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோர்ஸ் எல்லாமே ஒரே கலரா இருக்கும், ஃப்ரேம் மட்டும் வேற கலர்ஸா இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஸ்ட்ரக்சர் டைப்ல இது ஒரு பேட்டர்ன் பாத்துறீங்க. அடுத்து வந்து நீங்க ஒயிட், சந்தன், எல்லோ, கிரீன், ஆரஞ்சு, ப்ளூ இதெல்லாம் நம்ம பாக்குறோமே, இது என்ன மெட்டீரியல் நீங்க கேட்கலாம். அதே வந்து ஹெவி மெட்டீரியல்ல ஒயிட், சந்தன், கிரீன், வயலட் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. இது வந்து பிளாக், வயலட், கிரீன், கிரே, ரெட், எல்லோ, ஒயிட். இதே மாதிரி ரெட்டு, ஆரஞ்சு, நேவி ப்ளூ கலரு, எல்லோ, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெவி மெட்டீரியல் குவாலிட்டியாக தான் இருக்கும். இது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர் டைப்ல வரும். இதுலேயே நமக்கு டபுள் கலர் காம்பினேஷன் என்ன கலர் அதிகபட்சம் ரெட்டு, ஒயிட், இதெல்லாம் எல்லோ, ப்ளூக்கு எல்லாமே இந்த ஒயிட் கலர் சென்டர் பேஸ் வைக்கும் போது நமக்கு அந்த கலர் வந்து நல்லா ரிஃப்ளெக்ஷன் காமிக்கும். அதே மாதிரி இந்த கிரே, ரெட்டு, ஒயிலட் இந்த சந்தனுக்குமே இந்த ஒயிட் கலர் வந்து சென்டர் பேசிங்க நல்லா இருக்கும். அடுத்து வந்து இந்த பிளாக்குக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் வந்து போடலாம். பியூர் பிளாக் வந்து நல்லா இருக்கும். இது வந்து இதுல வந்து ஒரு 10 கலர் பாத்தீங்க, ஹெவி மேட்ல ஒரு 5 கலர் பாத்தீங்க, அப்புறம் ஸ்ட்ரக்சர் டைப்ல ஒரு 6 கலர் பாத்தீங்க. இது இல்லாம அடுத்து நம்ம என்ன மெட்டீரியல் இருக்குன்னா மார்பிள் ஃபினிஷிங்.
மார்பிள் ஃபினிஷிங்னா மார்பிள் டைப்ல உங்களுக்கு கிளாசி ஃபினிஷ்ல இருக்கும். இது வந்து என்ன, இது ஹெவி தான். ஹெவியில வந்து இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னா 6 கலர்ஸ் இருக்கு. சந்தன், கோல்டு, ஐவரி, சில்வர், ஒயிட், டார்க், காஃபி. இதுலயுமே நமக்கு டபுள் கலர் காம்பினேஷன் போடலாம், சிங்கிள் கலர் காம்பினேஷன் போடலாம். இது வந்து ஒரு மார்பிள் ஃபினிஷிங். ஒரு மார்பிள வந்து உங்களுக்கு எப்படி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அதே ஃபினிஷிங்ல இருக்கும். லுக் வைஸ் நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். இதுல நம்மளுக்கு வந்து ஐவரி வித் கோல்டு, ஐவரி வித் சில்வர், ஐவரி வித் டார்க், ஐவரி வித் சந்தன் போடலாம். சில்வர் வித் ஒயிட், ஒயிட் வித் டார்க், ஒயிட் வித் காஃபி, ஒயிட் வித் சந்தன். இந்த மாதிரியான இதுல 2 லைட் கலர் இருக்கு. நம்ம டபுள் கலர் போடும்போது ஒன்னு லைட் கலர், இன்னொரு டார்க் கலர் இருந்தா மட்டும்தான் அந்த டபுள் கலருக்கு காம்பினேஷன் பெட்டரா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் யூபிவிசி சொல்றோம். இது வந்து யூபிவிசி சந்தன் மெட்டீரியல். அதுக்கப்புறம் யூபிவிசில இன்னொரு சந்தன் மெட்டீரியல் இருக்கு, மேட் பினிஷிங் மெட்டீரியல். இந்த மேட் பினிஷிங்ல ஸ்ட்ரக்சர் டைப் இருக்கு, மேட் பினிஷிங் இருக்கு, இன்னொன்று அல்ட்ரா ஹெவி மெட்டல் இருக்கு. நம்ம ஃபர்தரா அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு அதை எதை காமிக்கிறேன். இது வந்து யூபிவிசி. இப்போ வந்து யூபிவிசிக்கு பிவிசிக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் கேட்கலாம். நான் வந்து ஒவ்வொரு பேட்டர்னுமே உங்களுக்கு காமிச்சேன். இப்போ இதுல இருக்கிற பேட்டர்ன் இதுல இருக்காது, இதுல இருக்க பேட்டர்ன் இதுல இருக்காது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசி மெட்டீரியல். அதனால இது பிவிசி ஹெவி மெட்டீரியல். இது ஏன் யூபிவிசினா இது பிவிசி கண்டென்ட்ல 30% யூபிவிசி ரா மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணாலும் யூபிவிசி இது ஃபிளெக்சிபிளா இருக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட் யூபிவிசி மெட்டீரியலுக்கு. இப்போ யூபிவிசி மெட்டீரியல்ல நமக்கு வந்து இந்த கலர்ஸுமே வருது. இது இல்லாம நம்ம ஸ்ட்ரக்சர் டைப்லயுமே இந்த கலர்ஸுமே யூபிவிசி அவைலபிளா இருக்கு. ஆனா அதோட பேட்டர்ன் மட்டும் டிஃபரன்ஸா மாறும். இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டா இருந்தாலும் எங்க சேனல்ல அடுத்தடுத்து நீங்க ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்டையுமே கிளியர் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு யூபிவிசி பிவிசில வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், இல்ல நாங்க சிவில் ஒர்க்ல வந்து அதுல ஏதோ காம்பினேஷன் டிசைன்ஸ் ஏதோ மாத்த வேண்டியது இருந்தாலும் நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ண நாங்க அட்டன் பண்ண முடியலன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணுங்க. நாங்க ஃப்ரீ ஆயிட்டு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான வீடியோக்கு எல்லாமே வந்து இதுல இருக்கும். தேங்க்யூ, பாய்.